வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க சார்? இல்ல வேணாம் சார். பரவாயில்ல வச்சுக்கோங்க சார். அட இருக்கட்டும் சார், வேணாம். பணம்லாம் வேணான்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. சத்யா சொன்ன மாதிரி போலீஸ் வண்டியை நிறுத்திட்டாங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன சார் டிக்கில இருந்து சத்தம் வருது? டிக்கில இருந்து சத்தமா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது சார். என்ன சத்தம்? டிக்கிய தரங்க சார். சார் சீக்கிரம் வாங்க சார், இங்க வந்து பாருங்க சார். யோ என்ன இது? ஏய் ஏய் கல்யாணி, நீங்க எங்க? என்ன எல்லாம் ரெடியா? ரெடி. சரி, இங்கே இரு, நான் வந்துடுறேன். சத்யா, நான் வந்துட்டேன். காரை வீட்டுக்கு பின்பக்கம் நிறுத்திட்டியா? நிறுத்திட்டேன். நான் கொண்டு வர சொன்ன பொருள் எல்லாம் கொண்டு வந்தியா? அந்த கயிறு, பிளாஸ்திரி அதானே? எல்லாமே டிக்கில இருக்கு. சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி செய். சஞ்சய் உன்னை கட்டி கார் டிக்கில கடத்திட்டு போற மாதிரி நடிச்சு உன் காலை கட்டிக்கிட்டு வாய பிளாஸ்டரி போட்டு ஒட்டிக்கும். அப்புறம் கைய சும்மா கட்டிக்கிட்டு டிக்கில போய் படுத்துக்க. ஏய், என்னடி சொல்ற? ப்ளீஸ், நான் காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றபடி நீ உன்னை கட்டிக்கிட்டு கார் டிக்கில போய் படுத்துக்கோ. படுத்துட்டு நம்ம தெருவை தாண்டி மெயின் ரோட் போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்க போலீஸ் இருப்பாங்க. அப்ப வண்டி நிக்கும் போது நீ டிக்கில இருந்து சத்தம் போடு. போலீஸ் வருவாங்க, டிக்கிய திறப்பாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சத்யா. சரி, நான் பாத்துக்கிறேன். யாருமா நீ? இந்த வண்டிக்குள்ள நீ எப்படி வந்த? சார், நான் ரோட்ல நிறுத்தி இந்த காரை திருடினது மட்டும் இல்லாம என் கைய கால கட்டி போட்டு கடத்திட்டு போக பாக்குறான் சார். சார், ஐயோ போய் சொல்ற சார். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய், இப்பதான் இவங்கள பார்த்து கல்யாணி எப்படி இங்கன்னு கேட்ட அதிர்ச்சியான, இப்ப யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற? யாருமா நீ? சார், என் பேர் கல்யாணி சார். நான் என் முதலாளி அம்மா கேட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன கடத்திட்டான் சார். ஏய் சார், இல்ல சார், இவன் போய் சொல்ற சார். ஏய் எம்னேரியா? சார் சார், பின்ன கார்ல பணம் இருக்கு, போய் பாருங்க சார். நீ சொன்னது கரெக்ட் தாமா சார். ஏய் கல்யாணி, நீயும் சத்யாவும் சேர்ந்து நாடகம் ஆடின்னு போலீஸை மாட்டி விடுறீங்களா? இப்பவே அவளை என்ன பண்றேன் பார். செல்வநாயகி மேடம் கால் பண்ணி இப்ப நான் எல்லாம் உண்மையை சொல்றேன் பார். சார், யோ போனை கொடு. யோ கான்ஸ்டபிள், ஹேண்ட் கப் எடுத்துட்டு வாயா. சார் சொன்ன நம்புங்க சார், அவ போய் சொல்றா சார். யோ பேசாம இருயா. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இவ்வளவு இவ ஃப்ரெண்ட் சத்யாவும் நான் செய்யாத தப்புக்கு என் மேல பழி போடுறாங்க சார். சார்,
இவன் நேத்தா சார் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தா. பெரிய கிரிமினல் சார். ஏய், ஓ நீ அவ்வளவு பெரிய கிரிமினலா? இனிமே நான் பாத்துக்கிறேமா இவனை. நீ ஸ்டேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி ஓகே கொடுத்து சார், குடுக்குறேன். யோ விளங்க மாட்டியா? ஏய், அவனை எழுதிட்டு போயா. ஏய் வாடா போங்க. சார் சார் சொன்னா கேளுங்க சார். வண்டியில ஏத்த அவனை. என்ன விடுங்க சார். வாடா சொன்னா கேளுங்க. யோ வண்டியில ஏத்தி நான் அவனை. எதுவும் பண்ணல சார். ஏறு உள்ள ஏத்து. நான் ஏற மாட்டேன் சார். நான் எதுவும் போடா பண்ணல. உள்ள. ஏறு ஏய், எங்கடா ஓடுற? சார் ஓடுறா சார். ஓடுறியா? நில்லுங்க சார். ஏய், தப்பிச்சு ஓட பாக்குற கொன்றுவா பாத்துக்க. ஏய் கல்யாணி, இப்ப இந்த சத்யா கிட்ட சொல்லு, நான் வெளியில வந்து அவளை சும்மா விட மாட்டேன். உங்க சாவு என் கையில தான். உன்னையும் பாத்துக்கிறேன். ஏய் நீ வெளிய வந்தாதானடா. யோ எடுத்துட்டு போங்கயா. இந்த பாருமா, வாடா. நீ கார் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வா. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு போ. கூட்டு ஆ, போங்க அவனை. சரிங்க சார். ஏத்துங்கயா அவனை. ஏய் கல்யாணி, வண்டியில விட மாட்டேன். தப்பிச்சு மாட்டுவேன். ஓடுறாரா? ஏறு வண்டியில ஏறு. சத்யா, கல்யாணி என்னடி ஆச்சு? சஞ்சய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாச்சு. சாரிடி, உனக்கு அடிக்கடி எதுவும் படலையே. இல்ல இல்ல, நான் பத்திரமா தாண்டி இருக்கேன். நீ சொன்ன மாதிரி தான் போலீஸ் காரை செக் பண்ணாங்க. டிக்கில நான் இருந்தேன். சஞ்சய் வசமா மாட்டிக்கிட்டான். சரி, போலீஸ் என்ன சொன்னாங்க? ஏற்கனவே அவன் மேல கேஸ் இருந்துச்சுல்ல, அவன் தப்பிச்சு வேற ஓட பார்த்தான். செம்மையா கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிருப்பானே. என்ன கார் டிக்கில பார்த்ததுனால போலீஸ் நான் சொல்றதான் நம்பினாங்க. இவன் பணத்துக்காக தான் என்ன கடத்தலான்னு போலீஸும் நம்பிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னையும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, பணம் எங்க? ஒரு நிமிஷம் இரு. இந்தா. தேங்க்ஸ் டி. இந்த பணத்தை சீக்கிரம் கொண்டு போய் யாராவது வரத்துக்குள்ள பழைய இடத்துல வைக்கணும்டி. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் உன்கிட்ட அப்புறமா போன்ல பேசுறேன். பை. சத்யா சத்யா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல. சத்யா, எனக்கு பயமா இருக்குடி. அவன் போகும்போது கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். வந்ததும் சத்யாவோட சாவு என் கையில தான்னு சொல்லிட்டு போனான்டி. அதெல்லாம் நான் இப்ப அலர்ட் ஆயிட்டேன். நான் சமாளிச்சுக்கிறேன்டி. எதுக்கும் நலன் சார் கிட்ட விஷயத்த சொல்லிடு. ஒரு மனுஷன் உதவி பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்குடி. ஏற்கனவே நல்லனப்பா எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. சும்மா சும்மா போய் அவர்கிட்ட நின்னா அது நல்லாவும் இருக்காதுல்ல.